அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சீக்ரெட் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூஸ் கடை எக் மேகி. இந்த எக் மேகி செய்கிறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான காரியம் கிடையாது. நீங்களே நிறைய யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, வீட்டில் கூட செஞ்சுருப்பீங்க. ஆனால் இந்த எக் மேகி ஜூஸ் கடையில் கிடைக்கிறத விட ஒரு படி மேலே டேஸ்ட்டாக வந்து இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செஞ்சு காட்ட போகிறேன். சரி, நேரத்தை கடத்த வேணாம், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் வந்து 4 மேகி செய்ய போகிறேன். அதனால் நான் இவ்வளோ பெரிய கடாய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு மேகியோ இல்லை 2 மேகி செஞ்சீங்கன்னா ஒரு சின்ன கடாய் இல்லை நார்மல் சைஸில் இருக்கிற ஒரு கடாய் எடுத்தால் போதும். இதில் வந்து நான் 6லேருந்து 7 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா கேரட்டு, ஆனியனு, பீன்ஸ் இந்த 3த்தையும் நான் வந்து எடுத்துக்கிறேன். 3 எந்த அளவுலன்னு பார்த்தீங்கன்னா கேரட் 1/4 கப்பு, வெங்காயம் 1/4 கப்பு, பீன்ஸ் 1/4 கப்பு. இந்த 3த்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் தெரியுதா? ஆமாங்க, இது நம்மளோட இந்தியன் ஃப்ளாகோடைய கலரு மாசாக இருக்குல்ல. இப்போது நம்ம வந்து இந்த வெங்காயம், பீன்ஸ், கேரட் வந்து எண்ணெயில் சேர்த்துடலாம். ஸ்டவ் வந்து கண்டிப்பாக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஹையில் தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளோட காய்கறிலாம் வந்து சீக்கிரமாக வதங்கும். காய்கறி வந்து எந்த அளவுக்கு வதங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு சுருங்க ஆரம்பிக்கணும். நல்லா ட்ரையாக இந்த மாதிரி ஆன பிறகு நம்ம வந்து 1/4 கப் அளவுக்கு குடமிளகா நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 2 முழு முட்டை, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற 2 முழு முட்டை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம இதை வந்து நல்லா கிளறி விட்டுருவோம். எந்த அளவுக்குன்னா நல்லது குழக்குழன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப பொடி மாஸ் லெவல்லையும் இருக்கக்கூடாது. ரெண்டுத்துக்குமே செமி லெவலில் இருக்கணும். அதாவது பாதி லெவலில் வந்து பொடி மாஸ் ஆகணும். இது மாதிரி ஆன பிறகு நம்ம கரெக்டாக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன்லேயும் பாதி சேர்த்துக்கணும். அதாவது ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். உப்பு வந்து கரெக்டாக 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இது நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். கரெக்டாக ஒரு 10லேருந்து 20 செகண்ட் மிக்ஸ் பண்ணால் போதும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து 1.25 லிட்டர் வந்து தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்த பிறகு மேகியோட 4 மசாலா பேக்கெட், அதாவது டேஸ்ட் மேக்கர் நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நம்ம வந்து ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கோம். அதனால் கரெக்டாக 3லேருந்து 4 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுருவோம். இதை ஃபஸ்ட்டு ஒரு கொதி வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோன்றதை நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், கொதி நல்லா வந்துருச்சு. இப்போது 4 மேகி வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மேகி வந்து தண்ணியில் கொஞ்சம் முழுகிற அளவுக்கு டிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உடைக்கிறனா கூட உடச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தட்டு போட்டு மூடின பிறகு நான் வந்து ஹை ஃப்ளேமில் இருந்த ஸ்டவ்வை மீடியம் ஹை ஃப்ளேமுக்கு வச்சுக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சோன்னா கண்டிப்பாக ஒன்று அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும், இல்லை அதுக்கு அடுத்த லெவல் போய் கருக ஆரம்பிச்சிடும். அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். கரெக்டாக 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம தட்டை திறந்து பார்ப்போம். நல்லா ட்ரையாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சூடாக சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். சரி, ஓகே. நம்ம வந்து கடையில் வாங்கி சாப்பிட்ற மேகி, அதாவது ஜூஸ் கடையில் வாங்கி சாப்பிட்ற மேகிக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்றது சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இது செய்கிறதுக்கு எவ்வளோ செலவாயிடுச்சுன்றது நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் ஜூஸ் கடையில் வாங்குகிற மேகி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க மசாலா வந்து இந்த டேஸ்ட் மேக்கர் வருது பார்த்தீங்களா மேகிலேயே, அது மட்டும்தான் சேர்ப்பாங்க. அது போக நூடுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி அங்கங்கே இருக்கும். அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா முட்டையை வந்து நல்லா வேக விட மாட்டாங்க. முட்டையோட பச்சை வாடை வந்து அடிக்கும். அப்படி அடிக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட்டே சுத்தமாக போயிடும். நாம் வீட்டில் செய்யும் போது நம்ம பார்த்து செய்வோம். கடையிலன்னும் போது நம்மளுக்கே தெரியும் எப்படி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. நம்ம கடைசியாக இதை செய்கிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் வந்து மேகியோட பெரிய சைஸ் எடுத்துக்கிட்டேன். அதாவது 4 மேகி வரும் பார்த்தீங்களா ஒரே பேக்கில், அந்த மேகி நான் வந்து வாங்கிக்கிட்டேன். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 58 ரூபா. நான் வந்து இதில் 2 முட்டை சேர்த்துக்கினேன் இல்லையா, ஒரு முட்டையோட விலை வந்து 6 ரூபா, 2 முட்டையோட விலை வந்து 12 ரூபா. அதுக்கப்புறம் இந்த காய்கறி இருக்குது பார்த்தீங்களா, பீன்ஸு, கேரட்டு, குடமிளகாலாம், இதெல்லாம் வந்து எல்லார் வீட்லேயும் பொதுவாக இருக்கிறது தான். அது போக நீங்கள் வந்து இல்லை நான் வந்து வெளியில் வாங்கணும், இதுக்குன்ட்டு வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கூரில் வாங்கினீங்கன்னா காய்கறி கடைகளில் ஒரு கூறு 20 ரூபான்னு விற்பாங்க. நீங்கள் 3த்தையும் வாங்கும் போது 60 ரூபா ஆகும். ஆனால் நீங்கள் மொத்த
மொத்த கூறுலேயும் வாங்குறது நீங்கள் இதில் போட முடியாது. எப்படி பார்த்தாலும் நீங்கள் பீன்ஸ் வாங்குறீங்கன்னா 20 ரூபாய்க்கு அந்த கூறு, நீங்கள் வந்து அதில் கால்வாசி தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஒன்று வந்து 5 ரூபா ஆகும். அப்போது பீன்ஸு, கேரட்டு, குடமிளகா இது 3 சேர்த்து 15 ரூபா ஆகும். எண்ணெய் வந்து நம்ம 6 டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கோம். அதோட விலை வந்து கண்டிப்பாக ஒரு 10 ரூபாய்க்கும் கம்மியாக தான் இருக்கும். ஒரு 5 ரூபான்னு வச்சுப்போம். மொத்தமாக இதோட விலையெல்லாம் வந்து நம்ம டோட்டல் பண்ணி பார்த்தோன்னா கரெக்டாக ஒரு 90 ரூபா வருது. இதே நீங்கள் ஒரு ஜூஸ் கடையில் போயிட்டு நீங்கள் ஒரு முட்டை மேகி வாங்கி சாப்பிட்டீங்கன்னா 45 ரூபாலேருந்து 50 ரூபா கிட்டே இருக்கும். அப்போது நீங்கள் 4 மேகி நம்ம வந்து வீட்டில் செஞ்சுருக்கோம். இதே 4 மேகி நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா எப்படி பார்த்தாலும் 180 ரூபாலேருந்து 200 ரூபா வரைக்கும் ஆகும். இதே 4 மேகி நான் வீட்டில் செஞ்சதுக்கு 90 ரூபா ஆயிடுச்சு. எந்த அளவுக்குனா பாதி நம்ம வந்து விலை கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் டேஸ்ட்டும் வந்து கடையில் வாங்கி சாப்பிட்றத விட ஒரு படி மேலே சூப்பராக இருக்கும். அதுதான் வந்து பெரிய ஹைலைட்டு. சரி, ஓகே, நம்ம வந்து வீடியோ முடிச்சுப்போம். இது மாதிரி நிறைய ரெசிபீஸ், ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற ரெசிபீஸு, கடைங்களில் செய்கிற ரெசிபீஸ்லாம் வந்து நிறையா கிராக் பண்ணி நம்ம வந்து வீடியோ போடணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய வீடியோஸ்லாம் வந்து லைனில் காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், பபாய்.